வணக்கம் நண்பர்களே. நாதபிரம்மத்தின் யூடியூப் சேனல் வழியாகவும் முகநூல் வாயிலாகவும் நாச்சியார் திருமொழியின் 4ஆம் திருமொழியின் பாசுரங்களை பார்த்து வந்துள்ளோம். இத்தொடரில் நாச்சியார் திருமொழியின் 4ஆம் திருமொழியின் 5வது பாசுரத்தை கேட்போம் ஜாகிர் ஹுசேன் அவர்களிடம். வணக்கம் ஜாகிர் ஹுசேன். வணக்கம் சார். 5ஆம் பாசுரம். மாட மாளிகை சூழ் மதுரை பதி நாடி நன் தெருவின் நடுவே வந்திட்டு ஓடை மாமதை யானை உதைத்தவன் கூடுமாகில் நீ கூடிடு கூடலே. இதில் ரொம்ப ஆச்சரியமா ஆண்டாள் ரொம்ப அதாவது பாகவதத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு சரித்திரத்தை எடுத்து காண்பிக்கிறார்கள். இதற்கு முன்னாடியும் அதை பாடி இருக்கின்றார்கள். அதை தான் திருப்பி நாம் இந்த இடத்துல பார்க்க போறோம். மாட மாளிகை சூழ் மதுரை பதி நாடி. மாட மாளிகை சூழ் மதுரை. மதுரை அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிறது. இப்போ நம்ம ஊர் மதுரையா இல்லை வட மதுரையா என்று பார்த்தால் வட மதுரையில் பிறந்த கண்ணபிரானை பற்றி தான் இந்த பாடல்களில் பாடியிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த மதுரைப்பதி இன்று இருக்கின்ற நிலைமையும் நம்ம ஊரில் இருக்கின்ற மதுரைப்பதி இருக்கின்ற நிலைமையும் பார்த்தால் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற ஊரில் இவ்வளோ பெரிய மதுரைப்பதி மாட மாளிகைகள் எல்லாம் இருந்தனவா என்று நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அது போர்க்காலங்களில் மிக மிக ரொம்ப அதுவும் முகலாயர்களுடைய பீரியட்ல ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ஊர் மதுரையும் ஒன்று, மதுரா என்று சொல்லக்கூடிய. இப்போவுமே அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ சேனையே இறக்கி வைத்திருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த கோவில் இரண்டாக, அதாவது கிருஷ்ணர் பிறந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த ஆலயம் இரண்டாக சரிபாதியாக பிரிக்கப்பட்டு ஒரு இடத்தில் மசூதியும் மற்ற புறத்தில் கோவிலும் இருக்கிறது. அந்த எந்த ஒரு கிளாஷும் ரெண்டு கம்யூனிட்டிக்கும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவ்வளோ பெரிய சேனை இருக்கிறது. அப்படி பார்க்க போனால் இப்போ இருக்கிற மதுரைக்கும் அப்போ இருக்கிற மதுராவுக்கும் சம்மந்தமே இல்லை. அது ஒரு பெரிய நமக்கு காண கிடைக்காத ஒரு விஷயம். ஆனால் நம்ம மதுரை, அதாவது தென் மதுரையை எடுத்துக்கொண்டால் இப்பொழுதும் மாட மாளிகைகள், அந்த காலத்தில் கட்டப்பட்ட பல அரண்மனைகளை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுவும் தஞ்சாவூர்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் நீங்க எப்படிப்பட்ட அரண்மனைகள் எல்லாம் இருக்கிறது என்று. அப்படிப்பட்ட மாட மாளிகை சூழ் மதுரை பதி, அப்படிப்பட்ட மதுரையில் நாடி நந்தருவின் நடுவே வந்திட்டு, அப்படிப்பட்ட அந்த மதுரை சூழ், அந்த மாடி மாளிகைகள் சூழ் மதுரையில் இருக்கிற மதுரா, அது தன்னுடைய ஊராக கற்பனை செய்து கொள்கின்றார் ஆண்டாள். இந்த இடத்துல கற்பனை செய்து மாட மாளிகை சூழ் மதுரை பதி நாடி நந்தருவின் நடுவே வந்துட்டு, நந்தருவின் நடுவே வந்துட்டு நான் வாழக்கூடிய இந்த தெருவினுடைய நடுவே வந்துட்டு, எல்லோரும் கூடியிருக்கின்ற சமயத்தில் எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில் நம்முடைய தெருவில் நடு தெருவில் நின்று கொண்டு, நடுத்தெருவுக்கு வந்துட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நடு தெருவில் எம்பெருமான் கிருஷ்ணர் எழுந்தருளி ஓட மாமதை யானை உதைத்தவன், ஓடை மாமதை யானை உதைத்தவன். ஓடை என்ற சொல்லுக்கு இந்த இடத்துல எப்படி வியாக்கியானம் செய்திருக்கிறார் என்றால் நெற்றி பட்டயம் உடையவர்கள். இது பெரிய வாச்சான் பிள்ளை ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் தன்னுடைய நாச்சியார் திருமொழி வியாக்கியானத்துல. ஓடை மாமதை யானை உதைத்தவன். ஓடை மாமதை அப்படிங்கிறது நெற்றி பட்டத்தை உடைய ஒரு யானை. எது? குவலையாபீட்டம் என்கின்ற யானை. இந்த குவலையாபீட்டம் யானைக்கு எப்படிப்பட்டது? கம்சனுடைய பட்டத்து யானை. அப்படிப்பட்ட ஒரு பட்டத்து யானை எவ்வளோ சாப்பாடு போட்டு வளர்த்திருந்தா நல்ல பெரிய உருவமா இருக்கும் போது, யானை கொஞ்சம் பெரிய உருவம். அதுலயும் இந்த பட்டத்து யானைன்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கவனிப்பெல்லாம் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த யானையை கொண்டு மாமதை யானை என்று சொல்கின்றார். இதுக்கு முன்னாடியும் தேவகியனுடைய மாமகன் அப்படின்ற சொல்லு இருப்பாங்க ஆண்டாள். இந்த இடத்துல எப்படி இருக்கும்? மாமத யானை அப்படின்னாக்கல மதங்களை உடையது, மகதங்களை உடையதுனாக்கல பெரிய பெரிய காது, அந்த மத்தம் என்று சொல்வார்கள், அந்த தலை இருக்கிற பக்கம், அந்த ரெண்டு பக்கம் ஒரு பெரிய மத்தங்களை உடையது. அப்படியே பார்க்க ஒரு பெரிய உருவத்தை உடையது. அந்த பெரிய உருவத்தை உடைய யானை எதுன்னு சொல்லலான்னு சொல்லி பார்த்தா குருவாயூரில் இருந்தது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வரலையும் குருவாயூர்ல இருந்த ஒரு யானை எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தா, குருவாயூரப்பனை சுமந்திருக்கின்ற அந்த யானை இப்பொழுதுமே அதுக்கு ஒரு செலவு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த யானை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். யானையே ஒரு பிரம்மாண்டம், யானையிலே இன்னொரு பெரிய பிரம்மாண்டமா இருக்கும். ஏன்னா காட்டு யானை அப்படியே வளர்ந்து போய் இருக்கிறது. அப்படிப்பட்ட யானையை உதைத்தவன், எவ்வளவு பெரிய வலிமை உடையாக யானையாக இருந்தாலும் கண்ணபிரான், அதுவும் ஆண்டாள் விரும்பின அந்த கண்ணபிரான் ஆகப்பட்டவன் வலிய யானையை கூட எளிதாக வென்று விடக்கூடிய பலசாலி. அதுதான் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. என்னன்னா
மாட மாளிகை சூழ் மதுரைப்பதி நாடி நந்தெருவின் நடுவே வந்துட்டு ஓடை மாமத யானை உதைத்தவன். அதாவது நெற்றி பட்டத்தை உடைய அந்த நெற்றி பட்டயம் என்பது இந்த கம்சனுடைய பட்டத்து யானையுடைய அதையும் சர்வசாதாரணமாக லகுவாக உதைத்தவன், அதை உதைத்து தள்ளியவன், அதை கொன்று ஒழித்தவன். பீட்டம் என்கின்ற யானை கொன்று ஒழித்தவன். இதைதான் வந்து பல்லாண்டுல கூட வந்து பாடியிருப்பார் பெரியாழ்வார். அதாவது அப்பாவும் பொண்ணும் 2 பேரும் மாத்தி மாத்தி ஒரே விஷயத்த வேற வேற வார்த்தைகளாக அழகாக பாடியிருப்பார்கள். யூஸ்வலா நீங்க தேவாரத்தையும் எடுத்துக்கொண்டால் பிரபந்தத்தையும் எடுத்துக்கொண்டால் எப்படின்னா ஒரு விஷயத்தையே எல்லா ஆழ்வார்களும் பாடியிருப்பார்கள். ஆனால் வேறு வேறு வார்த்தைகளாக எல்லா இடங்களிலுமே பாடியிருப்பார்கள். ஆனால் வேறு வேறு வார்த்தைகளை கொண்டும் வார்த்தை பிரயோகங்களை கொண்டும் வார்த்தை ஜாலங்களை கொண்டும் தமிழ் இலக்கணத்திற்கு கட்டுப்பட்டு பாடியிருப்பார்கள். அப்படித்தான் வந்து ரொம்ப அழகா வந்து அதுவும் திருநாவுக்கரசு நாயனாருடைய தேவார பாடல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் இறுதியில் ராவணன் வந்து வீணையை மீட்டின அந்த ஒரு நிகழ்வு ஒன்று கட்டாயம் இருந்தே தீரும். அப்படி இந்த பாசுரத்துங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குவலையா பீட்டம் என்கின்ற யானை அழித்தது, கஞ்சனை அழித்தது போன்ற பல பாகவதத்து விஷயங்களை பெருமாட்டி ஆண்டாள் தன்னுடைய பாசுரம் முழுவதுமே, நாச்சியார் திருவழி முழுவதுமே அங்கங்கே எடுத்து ஆண்டு கொண்டே இருக்கின்றார். அது நம்ம பார்த்தோம்னாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரே விஷயத்த 2-3 இடத்துல வந்து ஏன் பாடியிருக்காங்கன்ற மாதிரி, 2-3 இடத்துல மட்டும் இல்லை, பல இடங்களிலும் பாடியிருக்கிறார்கள், பல ஆழ்வார்களும் பாடியிருக்கின்றார்கள். அப்படித்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்ப்போம். மாட மாளிகை சூழ் மதுரைப்பதி நாடி நந்தெருவின் நடுவே வந்துட்டு ஓடை மாமத யானை உதைத்தவன் கூடுமாகில் நீ கூடிடு கூடலே. இதுவும் அந்த கூடல் இழைத்தல் என்கின்ற அந்த ஒரு வட்டத்தை மனதில் வரைந்து கொண்டு அது சரியாக வந்து முடிவதற்காக தம்முடைய மன கிடங்கையை இது முடிந்தால் இது நிச்சயமாக முடிய வேண்டும் என்பதாக இந்த பாசுரங்களை பாடி வைத்திருக்கின்றார். தயவு செய்து நாதபிரம்மம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவருடன் Facebookல் ஃபாலோ செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.